வணக்கம் சுட்டீஸ். நான் தான் உங்களோட ஜீபும்பா பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்றதுக்காக வந்திருக்கேன். அந்த கதையோட பேர் என்னன்னா புலி வருது புலி வருது. இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? ஒரு காட்டுக்கு பக்கத்துல இருக்க கிராமத்துல குமார்னு ஒரு பையன் வாழ்ந்துகிட்டு வந்தான். அவன் தினமும் காட்டுக்கு பக்கத்துல இருக்க மலைக்கு ஆடு மேய்க்க போவான். ஒரு நாள் அவனுக்கு ரொம்பவே பொழுது போகல. உடனே புலி வருது புலி வருதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்து தோட்டத்துல இருந்த மக்கள் எல்லாருமே ஓடி வந்தாங்க. எங்க புலின்னு குமார் கிட்ட எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப குமார் எல்லாரும் பார்த்தும் சிரிச்சுக்கிட்டே நான் சும்மா தான் பொய் சொன்னேன்னு சொன்னான். இதை கேட்ட அந்த மக்களுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுச்சு. இதை பார்த்து சிரிச்ச குமார் அடிக்கடி புலி வருதுன்னு ஏமாத்த ஆரம்பிச்சான். ஒரு நாள் காலையில நிஜமாவே புலி வந்து குமாரை தாக்க ஆரம்பிச்சிடுச்சு. உடனே குமாரோ புலி வருதுன்னு கத்துனான். ஆனா அவனை காப்பாத்த யாருமே இந்த தடவை வரல. அன்னைக்கு சாயந்தரம் எங்க இந்த பையனை காணுமே சொல்லி எல்லாருமே தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடி பார்க்கும் போதுதான் புலியால தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த குமாரை எல்லாருமே பார்த்தாங்க. அடடா, நீ சொன்ன போய் உனக்கே எவ்வளவு பெரிய ஆபத்தை உருவாக்கிடுச்சுன்னு பாத்தியா? இனிமே பொய் சொல்லாதடான்னு சொல்லி அவனை வைத்தியர்கிட்ட கொண்டு போய் காப்பாத்தினாங்க. இந்த கதையோட நீதி என்னன்னா, நம்ம விளையாட்டுக்கு சொல்ற பொய் நமக்கே வினையா வந்து மாறும். அவ்வளவுதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றத நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாபாய்.